கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாய் நமக்கு நிறைவேற்ற நம்ம வல்லவராய் இருக்கிறார். எடுத்து வாசிக்கலாம். ஆபக்கூக் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆபக்கூக் 3:19 1086வது பக்கம். 1086வது பக்கம். ஆபக்கூக் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆபக்கூக் 3:19. ஆண்டவராகிய கர்த்தர் என்பவர் அவரின் கால்களை மான்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்கப் பண்ணுவார். ஆமென். ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன், அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. இந்த வேளையிலே கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, அவர் நம்முடைய பலனாய் இருக்கிறார். ஆமென். அவரே நம்முடைய நம்பிக்கையாய் இருக்கிறார். இங்கே இதற்கு முந்தின வசனங்களை நீங்க பார்ப்பீர்களானால் இது சூழ்நிலையே வேற. எப்படின்னு சொன்னா அவர் சொல்லுகிறார், அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலனற்று போனாலும், வயல்களிலே தானியம் விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஹல்லேலூயா. அவர் சொன்னாரா, எனக்கு என் வீடு நிறைய பணம் இருந்தாலும், எனக்கு 4-5 கார் இருந்தாலும், அப்புறம் எனக்கு நிறைய பேங்க் பேலன்ஸ் இருந்தாலும், நான் நல்ல உயர் ஸ்தானத்திலே இருந்தாலும், என்னை சுற்றிலுமாய் ஜன கூட்டமும் சொந்த பந்தங்களும் பெருகி இருந்தாலும், இந்த சூழ்நிலை நான் என்ன பண்ணுவேன்? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன்னாரா? இல்லை. ஹல்லேலூயா. அத்தி மரம் துளிர் விடலாம் கூட பரவாயில்ல, திராட்சை செடிகள் பழம் இல்லைன்னா பரவாயில்ல, மந்தையில ஆடு இல்லைன்னா பரவாயில்ல, தொழுவத்துல மாடு இல்லைன்னா பரவாயில்ல, ஆனா என் கூட யார் இருக்கிறார்? என் கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். தேவன் இதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. தம்மால் நடத்தப்படும் தம்முடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாகவே சறுக்கல்கள், சூழ்நிலைகள், நெருக்கடிகள் இதெல்லாம் வரும். வந்தாதான் உங்க தேவனுடைய பிள்ளைங்க. ஹல்லேலூயா. அப்படி வரலன்னா அவங்க உலகத்தாரின் பிள்ளை. ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே அவர் இந்த சூழ்நிலைகள் மத்தியிலே நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். இந்த சூழ்நிலைகள் அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அடுத்து அவர் எதுவும் சொல்றாரு, நான் இப்படி இருக்கிறதுனால, இந்த சூழ்நிலையில கூட நான் இப்படி இருக்கிறதுனால கர்த்தர் என்ன பண்ணுவார் தெரியுமா? என்ன, இதுதான் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன். ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலை யார் எனக்கு பெலனா இருக்கிறார்? கர்த்தர். ஏன் நான் இவ்வளோ தைரியமா இருக்கிறேன், ஏன் நான் இவ்வளோ பலத்தோடு கூட இருக்கிறேன்னு அவர் வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால் எதனாலயா? எதனால சொல்றாரு? ஆபக்கூக். ஆமா, கர்த்தர் என் பெலன். ஹல்லேலூயா. கர்த்தர் என் பெலனாய் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நம்முடைய பெலனாய் இருப்பார். ஆனால் எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த நெருக்கடி வந்தாலும், எந்த போராட்டம் வந்தாலும், எந்த நிந்தை வந்தாலும் அவர் பெலனிலே நாம் நிற்க முடியும். ஹல்லேலூயா. அதுதான் அவர் சொல்கிறார், கர்த்தரே என் பெலன், கர்த்தர் என் பெலன். ஆமென். கர்த்தரின் நம்பிக்கை, கர்த்தரினோடு கூட இருக்கிறார். நீங்க யாத்ராகமம் 15ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்தில் நீங்க வாசிப்பதானால், யாத்ராகமம் 15:2 எடுத்து வாசிங்கள். யாத்ராகமம் 15:2. கர்த்தரின் பெலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருடைய வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணினேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரே உயர்த்துவேன். ஹல்லேலூயா. இங்க என்ன சொல்றாரு? கர்த்தர் என் பெலன், கர்த்தரே எனக்கு என்னவா இருக்கிறாரு? என் பெலனும் என் கீதமுமா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்னை என்ன செய்வார்? மகிமைப்படுத்துவார், என்னை உயர்த்துவார், என்னை மேன்மைப்படுத்துவார், என்னை ஆசீர்வதிப்பார், என்னை நன்மையினால் அவர் நிரப்புகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் என் பெலனும் என் கீதமுமானவர், அவர் என் ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன்.
அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். ஹல்லேலூயா. இங்கே அவர் என் பலனாய் இருக்கிறார், நான் அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுவேன். கர்த்தர் சொல்லிட்டார், நான் உங்களுக்கு போய் ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். அவர் சொல்லுகிறேன்னு நான் அவருக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். அப்படியானால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் அவரை ஆராதிக்கிற மகிமையுள்ள வாசஸ்தலத்திலே அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் அவர் வாசஸ்தலமாய் இருக்கிறோம், நமக்குள்ளே அவர் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த இருதயமாகிய ஆலயத்தை, இந்த இருதயமாகிய வாசஸ்தலத்தை அவருக்கு நான் என்ன செய்கிறேன்? ஆயத்தப்படுத்துகிறேன். நான் ரெடியா இருக்கேன். எப்பவும் நான் கர்த்தரை துதிக்கிறதற்கு, எப்பவும் நான் கர்த்தரை மகிமைப்படுத்துறதுக்கு, இந்த வாசஸ்தலத்திலே அவர் வந்து தங்குகிறதற்கு என் இருதயம் எப்படியா இருக்கிறது? ஆயத்தமா இருக்கிறது. அதைத்தான் அவர் சொல்றாரு, நான் என் தேவனுக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். எப்பவும் ரெடியா இருக்கு, எப்பவும் ப்ரிப்பரேஷன், எப்பவுமே என்னவா இருக்கு? ஆண்டவர் எப்போ வேணாலும் என்ன பண்ணலாம்? என் வாசஸ்தலத்துக்குள்ளே வந்து அவர் என்ன பண்ணலாம்? அவரை மகிமைப்படுத்தலாம். அப்படியாய் என் வாசஸ்தலத்தை நான் ஆயத்தப்படுத்துவேன். ஏனென்றால் அவர் என் பலன். எந்த சூழ்நிலை சோர்ந்து போயிருந்தா கூட, நான் வியாதியாப்படுத்தா கூட, நான் பலவீனப்பட்டா கூட, நான் மனம் வேதனைப்பட்டா கூட, எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை ஆராதிக்கிற அந்த ஆராதனை பலன் என்னோடு கூட இருக்கிறது என்று சொல்லி இங்கே கர்த்தருடைய தாசனை குறியாய் சொல்லுகிறார். இங்கே சங்கீதம் 22:19 நாம் வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 22:19 எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 22:19. அல்லேலூயா. ஆனாலும் கர்த்தாவே நீர் எனக்கு தூரமாகாதே, என் பலனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரி. ஆனாலும் கர்த்தாவே என்று சொல்லும்போது, எனக்கு நெருக்கடிகள் வந்தாலும், எனக்கு சோதனைகள் வந்தாலும், எனக்கு போராட்டங்கள் வந்தாலும், ஆனாலும் கர்த்தாவே நீங்க என்ன பண்ணாதீங்க, என்னை விட்டு தூரமாகாதீங்க, என் பலனே. அல்லேலூயா. நீங்க தான்ப்பா என் பலன், நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, நீங்க தான்ப்பா என் அடைக்கலம். என்னை விட்டு என்ன பண்ணாதீங்க, தூரம் போயிடாதீங்க. நான் இருக்கிறது நீங்க கூட இருக்கீங்கன்ற நம்பிக்கையில தான். இங்க என்ன சொல்லுகிறார் தேவனுடைய தாசன்? என் பலனே, என்னை விட்டு என்ன பண்ணாதீங்க, தூரமாயிடாதீங்க. நான் இவ்வளவு தைரியமா இருக்கிறேன், இவ்வளவு தைரியமா நடக்கிறேன்னா நீங்க என் கூட தான் இருக்கீங்க. இந்த நம்பிக்கை தான் என் பலனே. நீங்க தூரம் போயிட்டீங்கன்னா என்னால என்ன பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப என் பலனே, நீர் என்னை விட்டு தூரமாகாதே என்ற இந்த நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்துகிறார். ஆனாலும் தனக்கு சோதனைகள் வருகிற தாவீதுக்கு அந்த சோதனைகளை நம்ம வேதத்தில் நிறைய படிச்சிருக்கோம். சோதனைகள், வேதனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், பழிச்சொற்கள், அவதூறுகள், இழப்புகள், வேதனைகள் எவ்வளவோ. ஆனாலும் அவர் சொல்லுது, இந்த ஆனாலும் தான். அல்லேலூயா. இந்த ஆனாலும் தான் அவர் சொல்லுகிறது. ஆனாலும் இவ்வளவோ நான் சந்திச்சாலும் நீங்க மட்டும் என்னை விட்டு தூரமா போயிடாதீங்க, என் பலனே நீங்க தான். அல்லேலூயா. இன்றைக்கு தேவ பிள்ளைகளை நாம சொல்ல வேண்டிய காரியம் தான். ஆண்டவரே, என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் நீங்க என்னை விட்டு என்ன பண்ணாதீங்க, தூரம் போயிடாதீங்க. அல்லேலூயா. ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 40 எடுத்து வாசிங்க. ஏசாயா 40:29 நாம் வாசிச்சோம்னா அந்த அழகான கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. ஏசாயா 40:29. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் சொல்லியாச்சு என்னென்ன, சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவர்களுக்கு அவர் என்ன பண்றாரா, சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இங்க சொல்லல, நல்ல திடகாத்திரமா இருக்கிறவங்களுக்கு நான் இன்னும் என்ன பண்ண போறேன், பலனை கொடுக்க போறேன்னு சொன்னாரா? நான் நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்கவங்களுக்கு நான் இன்னும் நான் ஸ்ட்ரென்த்தை கொடுக்க போறேன்னு சொன்னாரா? என்ன சொல்லிருக்க, சோர்ந்து போகிறவனுக்கு நான் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. யார் சோர்ந்து போயிருக்காங்களோ வாங்கப்பா, நான் பலன் கொடுக்கிறேன். எந்த நேரத்தில் நான் உங்களை பலப்படுத்துவேன். அப்போ சூழ்நிலைகள் நம்மை சோர்ந்து போக பண்ணினாலும் நம்மை இரண்டாவது பகுதியை நீங்க பார்க்கும் பொழுது, கர்த்தரே என் பலன் என்று சொல்லி முதல் பகுதியை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, அவரின் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட இடங்களில் நடக்க பண்ணுவாரா? உயரமான ஸ்தலங்கள். அப்படின்னு என்னது,
அவர் உயர்த்தி நிறுத்த போகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உயர்த்தி நிறுத்தி அவர் மகிமைப்படுத்த போகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதைத்தான் நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வேதத்தின் வசனத்திலே நாம் பார்ப்போம். உபாகமத்தின் 32ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, உபாகமம் 32:13, உபாகமம் 32:13. கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார், அந்நிய தேவன் அவரோடே இருந்ததில்லை. 32:13. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களிலே அவனை ஏறி வர பண்ணினார், வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார், கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறைகளது வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். ஹல்லேலூயா. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களில் அவனை ஏறி வர பண்ணினார். ஹல்லேலூயா. இங்கே நாம் பார்த்த இந்த வசனத்தின்படி உயரமான ஸ்தலங்களிலே நடக்க பண்ணினார் என்று சொல்லி நாம் பார்த்தது போல, இங்கே பூமியில் உள்ள உயர் ஸ்தானங்களின் மேல் அவனை நடக்க பண்ணினார். ஹல்லேலூயா. இந்த உயர் ஸ்தானங்களின் மேல் நடக்க பண்ணினார் என்று சொல்லும் பொழுது, உயர்ந்த ஸ்தானத்துல ஏறணும்னா கொஞ்சம் எஃபர்ட் போட்டு தானே ஆகணும். சருன்னு ஏறிட முடியுமா? இப்போ எலிவேட்டர்லாம் இல்லை இல்லையா? எலிவேட்டர், எஸ்கலேட்டர் இதெல்லாம் கிடையாது அப்பெல்லாம் இல்லையா? அப்போ என்ன பண்ணோம்? எஃபர்ட் எடுத்து தான் ஏறணும். வாழ்க்கை கூட அப்படிதான். ஹல்லேலூயா. நமக்கு ரொம்ப ஆசை, நமக்கு ஒரு எஸ்கலேட்டர் இருந்தால் நல்லா இருக்கும், எலிவேட்டர் இருந்தால் நல்லா இருக்கும், நம்மளை தூக்கி அப்படியே மேலே நிறுத்திடணும், மேலே ஏறிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம எஃபர்ட் போடக்கூடாது, தானாகவே நடந்தணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் இந்த உயர் ஸ்தலங்கள் நம்ம நடக்க பண்ணணும். கொஞ்சம் நம்ம என்ன பண்ணோம்? மேலே ஏறுறதுக்கு கொஞ்சம் போஸ்ட் கொடுத்து தானே ஆகணும் இல்லையா? கீழே இறங்குறது ரொம்ப ஈஸி இல்லையா? கீழே இருக்கிறது கடற்கரை கூட இருக்கலாம், ஆனால் ஏறுறது தான் ரொம்ப கஷ்டம் இல்லையா? அப்போ உயர் ஸ்தலங்கள் ஏறணும்னா கொஞ்சம் கஷ்டங்கள் எல்லாம் என்ன பண்ணணும்? பார்த்துதான். இங்க பார்க்கும் பொழுது இது யாக்கோபுக்கும் அவன் சந்ததிக்கும் சொல்லப்பட்டது. நீங்க இதுக்கு முந்தின வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா நீங்க அந்த 10ஆம் வசனத்துல வாசிங்க. அதுல 10ஆம் வசனம், இங்கே 9ஆம் வசனத்துல யாருக்கு சொல்றாருன்னு பார்க்கும்போது, கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். அவனை தான் கர்த்தர் என்ன பண்ணிருக்கார்? தன்னுடைய பங்காய் சேர்த்துக் கொள்ளும்படியா, தன்னுடைய சுதந்திர வீதமாய் சேர்த்துக் கொள்ளும்படியா கர்த்தர் என்ன பண்றாரு? சில சூழ்நிலைகளை அவர் அனுமதிக்கிறார். கர்த்தர் யாரை நேசிக்கிறார் அவங்களுக்கு தான் அதை அனுமதிப்பார். ஹல்லேலூயா. தாம் நேசிக்கிறவங்க எப்படி வேணா, நீ எங்க வேணா போய் எப்படி வேணா வாழ்ந்து என்ன பண்ணுவாரு? விற்றுவார். அவர் பிள்ளைகளை தான் நேசிக்கிற பிள்ளைகளை தான் பிடிச்சு வைப்பார். ஹல்லேலூயா. அநேக சூழ்நிலைகளில் அவர் என்ன செய்வாரு? அவர்களை சில நெருக்கடிகளுக்குள்ளாய் அவர் அனுமதிப்பார். இங்கே யாக்கோபை அவர் தம்முடைய சுதந்திர வீதமாய் அவர் தெரிந்து கொண்டார். அவனை அவருடைய பங்காய் அவர் ஏற்படுத்தினார். அதனால அவர் என்ன செய்கிறாரா? அவனை இந்த சோதனைகளுக்குள்ளாய் இப்படிப்பட்ட பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்கள் அவனை நடக்க பண்ணுகிறதுக்கு முன்பாக என்ன பண்றாரு? ஆழான நிலத்திலும் ஊழையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை என்ன பண்றாரா? கண்டுபிடித்தார். ஹல்லேலூயா. எங்க இருந்து கண்டுபிடிச்சாரு? நல்ல வயல்வெளியில இல்ல, நல்ல பெரிய தோட்டத்துல இல்ல, ஒரு பெரிய தோப்புல இல்ல. எங்க கண்டுபிடிச்சாரா? பாழான நிலத்திலும் ஊழையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வெளி. எப்படிப்பட்ட அவாந்தர வெளி? புல்லு கூட முளைக்காத, ஒரு முள்ளு கூட விளையாத வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்தள்ளினார். ஹல்லேலூயா. அவனை என்ன பண்றாரா? யாக்கோபை நடத்தினாரா, அவனை உணர்த்தினார். அநேக நெருக்கடிகளை அவர் கொண்டு வரும் பொழுது நம்ம அநேக சூழ்நிலைகளை எப்படியா இருக்கிறோம்? இன்னும் பக்குவம் அடைகிறோம். நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்றோம்? இன்னும் நாம் பக்குவம் அடைகிறதற்கான பலனை அவர் கொடுக்கிறார். அவர் நம்மை உணர்த்துகிறார், அவர் நம்மை நடத்துகிறார், அவனை தமது கண்மணியை போல காத்தள்ளினார். ஹல்லேலூயா. என்னதான் நெருக்கடிக்குள்ள அனுமதித்தாலும் ஆனா என்ன பண்றாரா? கூடவே என்ன பண்றாரு? கண்மணியை போல காத்து கொண்டுதான் இருக்கிறார். இங்க அந்த 11ஆம் வசனத்துல நீங்க வாசிங்க. அழுது தன் குட்டை கரைத்து தன் குட்டிகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவர்களை எடுத்து அவர்களை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போவது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடே இருந்ததில்லை. ஹல்லேலூயா. கூட்டை யார் கலைக்கிறதா? கூட்டை யார் கலைக்கிறதா? கூட்டை கட்டுன
ஹல்லேலூயா. கூட்டை கட்டின கழுகுதான் அந்த கூட்டை கலைக்குது. அநேக வேளைகளை கர்த்தர் நம்முடைய கூட்டை கலைக்கும் பொழுது நாம் நடுங்கி போகிறோம், நாம் கலங்கி போகிறோம். ஆண்டவரே நல்லாதானே கூட்டை கட்டினீங்க, ஏன் ஆண்டவரை கலைச்சீங்க? ஹல்லேலூயா. ஆனா ஒன்னே ஒண்ணுதான், கூட்டை கட்டினவர் தான் அதை கலைத்தார். ஏன் தெரியுமா? அவர் கலைத்ததற்கு காரணம், அவர் தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா கலைச்சாரு? கத்து கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கற்றுக் கொடுக்கிறார். நீ உயர் ஸ்தலங்கள்ல போறதுக்கு உனக்கு இன்னும் எஃபோர்ட் தேவை. இன்னும் நீ என்ன பண்ணணும்? ஏறணும். இன்னும் நீ நிறைய சூழ்நிலைகளை நீ சந்திக்கணும். நீ மேல போகணும். நீ ஏறு ஏறு ஏறு. ஹல்லேலூயா. கூட்டை கலைக்கிறார். ஏன்? கழுகு தானே அந்த கூட்டை கட்டி தன் குஞ்சுகளை அழகா அதுல முட்டையிட்டு அதை பொறித்து அதற்கு ஆகாரம் கொடுத்து பராமரிச்சுட்டு அது அந்த கூட்டை கடகடகடன் கலைக்குது. நான் அந்த குஞ்சுகளுக்கு எப்படி இருக்கும்? நல்லாதனமா எங்களை பாதுகாத்த, நல்லாதனமா எங்களுக்கு சாப்பாடு போட்டேன், ஏமா இப்படி மாறிட்ட? யோசிக்கல. இன்னைக்கு நாமும் கூட ஆண்டவரே நல்லாதானப்பா, ஆரம்பம் நல்லாதானப்பா இருந்துச்சு, நல்லாதானப்பா நடந்துட்டு இருந்தீங்க, ஏன்பா அப்படின்னு ஒரு கேள்வியை நாம் வைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் கூட்டை கலைக்கிறது நீ உயர பறக்கிறதற்காக. ஆமென். ஹல்லேலூயா. நான் கூட்டை கலைக்கிறது நீ மேன்மை அடைவதற்காக. நான் கூட்டை கலைக்கிறது நீ ஆசீர்வதிக்கப்படுவதற்காக. நான் கூட்டை கலைக்கிறது ஒரு பேரை பெருமைப்படுத்துவதற்காக. ஹல்லேலூயா. ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல செட்டில் ஆவார், நல்ல செல்வமும் செழிப்புமா இருக்கார். ஆண்டவர் சொல்ல கிளம்பி போடுவார், இங்க இருந்து கிளம்பி வேற இடத்துக்கு. ஹல்லேலூயா. நல்லா செல்வம் பெருகிட்டு இருப்போம், நல்லா ஆண்டவரை நம்மளை செட்டில் பண்ணிட்டாதான் நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் ஆண்டவர் பண்ண தெரியுமா? ஆபிரகாம கிளம்பிப்பா இங்கேருந்து அங்கே போ. உடனே என்ன பண்ண தெரியுமா? நான் சொல்லிட்டேன், நான் என்ன பண்ணோம்? கிளம்பியாரு. ஏன் ஆண்டவர் சொல்லிக்கிறேன், நீ அம்மட்டும் நடந்துட்டு நீ எவ்வளவு தூரம் நீ நடக்கிறியோ அவ்வளோத்தையும் நான் என்ன பண்ணுவேன்? உனக்கு சொந்தமாக்குவேன். இல்லை இல்லை ஆண்டவர் எனக்கு இவ்வளோ போதும், நான் இங்கே இருந்துக்கிறேன்னா ஆபிரகாம் அவ்வளவு பெரிய மேன்மையை அடைந்திருக்க முடியாது. நான் எவ்வளவு தூரம் நடக்குதோ அவ்வளவு தூரம் நாம் உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நாம் அலைச்சல்களை சந்திக்கலாம். நாம் எவ்வளவு தூரம் ஆண்டவரை இன்னும் ஓடணுமா இன்னும் ஓடணுமா இன்னுமா இன்னுமா நம்ம நினைக்கலாம். ஆனால் நம்ம எவ்வளவு தூரம் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக சூழ்நிலைகளை சந்திக்கிறோம், அவ்வளவு தூரம் கர்த்தர் நம்மை உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. கூட்டை கலைத்த தேவன் தான் நம்மை உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. கழுகு கூட்டை கலைத்தது குஞ்சுகள் உயர்த்தப்பட வேண்டும், அவைகள் மேன்மை அடைய வேண்டும், அவைகள் மகிமையை காண வேண்டும், அவைகள் உயர 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 பறக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய தாய் கழுகும் நம் கூட்டை அநேக வேளையில அவர் இப்படிப்பட்ட சூழ்நிலையை கலைக்கிறார் என்று சொன்னால், நம்மை அநேக சோதனைகளுக்குள்ளாய் நடத்துகிறார் என்று சொன்னால் நம்மை உயர்த்துவதற்காக. ஹல்லேலூயா. அப்போ சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே கர்த்தர் நம்ம இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளாய் நடத்துறான்னு சொன்னா நம்ம உயர்த்த போகிறார். நீங்க 13ஆம் வசனத்துல நாம் வாசித்தது போல பூமியில் உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். ஹல்லேலூயா. இங்க நாம் வாசித்த பிரகாரமாய் அவர் நம்முடைய கால்கள் என்ன பண்ண போறாரா? உயர்த்தி நிறுத்த போகிறார். சங்கீதத்தில் நாம் வாசித்து முடிக்கும் பொழுது 18:33 இதே வசனம் சொல்லுகிறது, அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர் ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நம்மை அநேக சூழ்நிலைகளின் மத்தியிலே நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அநேக நெருக்கடிகள் மத்தியிலே நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகளை இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க, என் ஆண்டவர் இந்த வருடத்தை என்னை அதே சஞ்சலத்தோடு முடிக்க பண்ண மாட்டார். இந்த வருடத்தை அதே நெருக்கடியோடு முடிக்க பண்ண மாட்டார். என் கூட்டை இந்த வருஷத்தின் துவக்கத்தில் அவர் கலைத்தார், ஆனால் முடிக்கும் பொழுது அதை மகிமையாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியம் செய்வார். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், மந்தையிலே ஆடுகள் என்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் என்று போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். காரணம் என்ன தெரியுமா? அவர் தான் என் பலன். ஹல்லேலூயா. அவர்தான் என் ரட்சிப்பு, அவர்தான் என் நம்பிக்கை. அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னை உயர் ஸ்தலங்களிலே நிறுத்துவார். இன்றைக்கு நாம் இந்த ஆபகுக்கு 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாக்குத்தத்தமாய் பெற்றுக்கொண்டு அதை சுதந்திரிப்போம். கர்த்தரே என் பலன், என்னை உயரமான ஸ்தலங்களில் அவர் நடக்க பண்ணுவார். எப்படியாய் நடக்க பண்ணுவார் சொன்னார், என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னை உயர் ஸ்தலங்களில் நடக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த வாக்குத்தத்தத்தை நாம் ஆமென்றும்
ஆமென் என்று சுதந்திரத்தை அறிக்கையிடுவோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பெருக பண்ணுவார், நம்மை உயர்த்துவார், நம்மை மகிமைப்படுத்துவார். அவரே நம் பலனாயிருந்து நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் எழுந்திருப்போம்.